பயத்தினால் அமிழ்ந்திடும் பொழுது கரம் நீட்டி பிடித்து அரவணைத்தீ. கருத்துடன் உறங்காமலை காத்து கிருபசனமே உம்மை துதிப்பே. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபையே. அதிசயமே நீ நடத்திடும் பாதை, அளித்திடுமே புது கிருபைகளே. ஆமாங்க, இந்த பாட்டுல சொல்லப்பட்டபடி ஒருவேளை நீங்க கலங்கி பயத்துல தவிச்சிட்டு இருக்கலாம், இல்ல உங்களுக்கு எதிராக நிறைய பேர் எழும்பி இருக்கார்கள், என்னால அவங்களை சமாளிக்க முடியல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். குடும்பத்துக்குள்ள பலவிதமான பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை நெருக்கிட்டு இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், இல்ல உங்க பிள்ளைகள்னால உங்களுக்கு பிரச்சனைகளா வந்திருக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, பினான்சியல் ரொம்ப டைட்டா இருக்கு, வேலை இல்லாம கஷ்டப்படுறேன், கல்யாணம் இன்னும் ஆகாம கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் உங்க மைண்ட்ல இருக்கலாம். ஆனா ஒரு காரியம் மனதுல வச்சுக்கோங்க, பிரச்சனைகளுக்கு ஒரே சொல்யூஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. இன்றைக்கு நீங்க உங்க முழு இருதயத்தோட இயேசுவே என்னோட பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, இயேசுவே என்னோட பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்க வாயை திறந்து நீங்க சொல்லும் பொழுது உங்க பிரச்சனைகளை விட உங்களோட பெரியவர் கூட இருக்கிறாருன்றத மறக்காதீங்க. என்னோட இயேசு இதை விட பெரியவர் நீங்க நினைக்கும் போது கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் காணப்படுங்க. அது உங்களை பார்த்து பயப்படும். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், விடுவிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். God bless you.